ஓகே. நம்ம இது முதலாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ இரண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்றையொன்று கவரும் சோடிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றையொன்று கவரும் சோடிகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதலாவது வந்து இதுக்கான அடிப்படையில் வந்து பார்ப்போம். இதில் வந்து நான் ஒரு வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அணுவை தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து வரைஞ்சிருக்கோம். இது வந்து என்னது, ஒரு அணு. இது வந்து கரு. அணுவின் மத்திய பகுதியில் வந்து திணியும் செறிவடைந்து காணப்படுகின்ற பகுதி வந்து கருன்னு சொல்லுவோம். இந்த அணுவை சுற்றி இருக்க அந்த மட்ட வடிவமான அந்த ஓடுகள் வந்து தான் வந்து சக்தி மட்டங்கள். அதுதான் வந்து சக்தி மட்டங்கள். இந்த சக்தி மட்டங்களில் தான் யார் காணப்படுவோம்? இலத்திரன் காணப்படுவோம். நமக்கு தெரியும் 3 உபான துணைகள் காணப்படுகின்றது. ஒன்று புரோட்டான், இன்னொன்று நியூட்ரான், இன்னொன்று இலத்திரன். ஸோ இலத்திரன் சக்தி மட்டங்களில் காணப்பட்டால் அப்போ மற்ற 2 பேரும் எங்கே காணப்படுவான்னு கேட்டால், அந்த மற்ற 2 பேருமே வந்து இந்த கருங்கிற இடத்துல தான் வந்து என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. புரோட்டானாக இருக்கட்டும் அல்லது நியூட்ரனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கருவில் தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இணைந்து சேர்ந்து வந்து கூட்டி இணைந்து என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. கருவில் தான் வந்து காணப்படுவாங்க. ஒரு அணு எடுத்தா, இதுதான் ஒரு அணு. ஒரு நடுநிலையான அணு எடுத்தா, ஏன்னா இந்த இடத்துல வந்து நடுநிலையான அணுங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறேன்னா, இந்த அணு தான் இலத்திரனை இழந்து என்ன உருவாகும்? கட்டையம் உருவாகும். அல்லது இலத்திரனை பெற்று என்ன உருவாகும்? அணையம் உருவாகும். இந்த அணு இலத்திரனை இழந்தோ அல்லது இலத்திரனை பெற்றோ அது அயனாக மாறும் போது அது வந்து ஏற்றத்தை பெறக்கூடியதாக இருக்கும். நேரேற்றமும் மறையேற்றமும், ஆனால் ஏற்றத்தை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த அணு நிலையில அதாவது நடுநிலையான அணுவாக காணப்படும் போது மட்டும்தான் அது என்னது, ஏற்றமற்றதாக வந்து காணப்படும். அது என்ன ஏற்றமற்றது? உதாரணத்துக்கு வந்து சோடியம்ங்கிற ஒரு அணு எடுக்கும். இந்த சோடியத்தில் இருக்க அணுவின் வந்து 10னா 10 தான். ஸோ 10ங்கிறது இது 10ல் 11. அது வந்து நியோன் தான் 11. இந்த 11ங்கிறது என்னது? அணுவை. 11ங்கிறது வந்து அணுவை. சரி, அணுவைங்கிறது என்னது? அணுவைங்கிறது இதில் குறிப்போம். இந்த அணுவைங்கிறது உண்மையாக என்னது? இந்த கருவில் காணப்படுகின்ற புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஸோ கருவில் எத்தனை புரோட்டான்கள் இருக்குது? 11 புரோட்டான்கள் இருக்குது. 11 புரோட்டான்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் புரோட்டான் வந்து நேரேற்றம். ஆகவே இதில் இருக்க ப்ளஸ் வந்து 11 ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு காணப்படுகின்றது. ஸோ 11 ப்ளஸ் காணப்படுது தானே, அதனால 11 ப்ளஸ் காணப்படுது. அப்போ அப்படியே தானே நடுநிலையானு சொல்லுவோம். இதைத்தான் வந்து நேரேற்றம் காணப்படுது அப்படின்னு கேட்டால், கருவில் 11 ப்ளஸ் காணப்படுகின்றது. ஆனால் சக்தி மட்டத்தில் இங்கே காணப்படுகின்ற புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமனும் எதிருமான இலத்திரன் எண்ணிக்கை வந்து சக்தி மட்டத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன்கள் காணப்படும்? 11 இலத்திரன்கள் காணப்படும். அந்த 11 இலத்திரன்கள் ஏற்றம் வந்து மைனஸ். ஆகவே 11 இலத்திரன்களுக்கும் ஏற்றம் வந்து மைனஸ். 11 ப்ளஸ் 11 மைனஸ். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வந்து 11 ஏப்பிளை கொடுத்துட்டு 11 ஏப்பிளையும் வாங்கிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்த ஏப்பிளை எத்தனை? ஒரு ஏப்பிளை கூட கொடுக்கல. ஸோ இது என்ன? இது ரெண்டும் சேர்ந்தால் இது வந்து அணு வந்து நடுநிலையானது. நடுநிலையானதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், இந்த டைமில் வந்து சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது நடுநிலையாக இருக்கும் போது மட்டும்தான் என்னது, அது ஏற்றமற்றதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். சரி, இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். புரோட்டான் வந்து என்ன ஏற்றம்? நேரேற்றம். நியூட்ரன் என்ன ஏற்றம்? ஏற்றம் மற்ற ஒரு துணிக்கையாக காணப்படும். ஏற்றமற்ற துணிக்கையாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உபான துணிக்கைகள் தானே, அதனால தான் துணிக்கைகள் வேர்டை வந்து அந்த இடத்துல பாதிக்கிறேன். ஏற்றமற்ற ஒரு துணிக்கையாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இது ப்ளஸ், இது சைவர். ஏற்றம்ன்றதால சைவர்னு சொல்லணும். ஸோ ப்ளஸும் சைவரும் என்ன விரைவிலாக ப்ளஸ் வரும். இந்த ஐத்தான் என்னது, கரு வந்து என்ன ஏற்றம் கொண்டதாக காணப்படும். கரு வந்து நேரேற்றம் உடையதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். கரு நேரேற்றம் கொண்டதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல திணிவன் வந்து இப்போ இதில் திணிவன் வந்து 21னா இந்த திணிவன் எப்படி குறிப்பாங்க? ஏன்னு குறிப்பாங்க தானே. இந்த ஏத்தா வந்து புரோட்டான்களின் எண்ணிக்கை சக நியூட்ரன்களின் எண்ணிக்கை.
இந்த நியூட்ரன்கள் ஏற்றத்தில் எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாது, ஏற்றத்தில் பங்களிப்பு செய்யாது. ஆனால் எதில் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும்? திணிவுல வந்து என்ன செய்யப்படும்? பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். திணிவுல பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். திணிவுல பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் வந்து இதுக்கான விடை. இப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து வினாக்கள் வந்து அணுகக்கூடியதாக இருக்கும். கேள்வி வந்து ஒன்று கவர்றது. ஒன்று கவர்றதா இருந்தால் ஒத்த ஏற்றங்கள் என்ன செய்யப்படும்? ஒன்று தள்ளும். ஒவ்வாத ஏற்றங்கள் தான் என்ன செய்யப்படும்? ஒன்று கவரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒவ்வாத ஏற்றங்கள் என்னென்ன? புரோட்டான்ங்கிறது ப்ளஸ் ஏற்றம், இலத்திரன்கள்ங்கிறது வந்து மைனஸ் ஏற்றம். ஸோ அதுதான் வந்து என்னது? ஒவ்வாத ஏற்றங்களாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன்.